புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் நுழைந்தது, பலவித சோதனைகளை சந்தித்து முன்னேறியது, அதன் பிறகு பட்ட கஷ்டங்கள், வெற்றிகள், ஒவ்வொரு படம் உருவாகும் போதும் ஏற்பட்ட அனுபவங்கள் என பல செய்திகளை நிறைய பேர் கேட்டிருப்பார்கள், படித்திருப்பார்கள். ஆனால் எம்ஜிஆரை பற்றி கேட்டு அறிந்திராத செய்திகள் நிறைய இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அவரது இளம் பருவ காலத்தில் நடைபெற்ற சுவாரஸ்ய நிகழ்ச்சிகளை பற்றி பலருக்கும் தெரிந்திருக்காது. எம்ஜிஆர் திரையுலகில் நுழைவதற்கு முன்பு, அதாவது கிட்டத்தட்ட 15-16 வயது சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் நாடகங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்தார். மீதி நேரங்களில் நண்பர்களுடன் அரட்டை அடிப்பது, இல்லை என்றால் வீட்டில் இருப்பது, இதுதான் எம்ஜிஆரின் பொழுதுபோக்கு. அப்போது எம்ஜிஆரின் அண்ணனான சக்கரபாணி எம்ஜிஆரை விட பார்ப்பதற்கு இன்னும் நல்ல வாலிபனாக, அழகாக இருப்பார். அதனால் அவருக்கு அவ்வப்போது சில காதல் கடிதங்கள் வரும். அதனை பெரும்பாலும் தனது சட்டை பாக்கெட்டிலேயே வைத்திருப்பார் சக்கரபாணி. எம்ஜிஆருக்கு அந்த கடிதத்தை அண்ணனுக்கு தெரியாமல் எடுத்துச் சென்று தனது அம்மாவிடம் படித்து காட்டுவதுதான் வேலை. இதன் மூலம் தன் அண்ணன் தவறான வழியில் போய்விடக்கூடாது, காதல் வலையில் விழுந்துவிடக்கூடாது, அவரை காப்பாற்றுபவனே நான் தான் என்பது போல எம்ஜிஆர் அந்த வயதில் நினைத்து கொண்டார். ஆனால் எம்ஜிஆரின் அம்மா இந்த கடிதங்களை பார்த்தாலும் கூட மூத்தவர் சக்கரபாணியை பட்டும் படாமல் கண்டிப்பார். அவ்வளவுதான். இதனை பார்த்த எம்ஜிஆர், என்ன இது, அம்மா கோபப்பட்டு பயங்கரமா சத்தம் போட்டு அண்ணனை திட்டுவார் என பார்த்தால் இப்படி ஏதோ பேருக்கு 4 வார்த்தை மட்டும் சொல்கிறார்களே என்று கோபம் எழுந்தது. இதனால் அண்ணனை பற்றிய இன்னும் சில விவரங்களை ஆதாரபூர்வமாக சேகரித்து அம்மாவிடம் சொன்னால்தான் அவர்கள் நம்புவார்கள் என்று நினைத்த எம்ஜிஆர் அண்ணனை வேவு பார்க்க முடிவு செய்தார். மறுநாள் அண்ணன் சக்கரபாணி தோளில் துண்டை தூக்கி போட்டுக்கொண்டு வெளியே கிளம்பும் போது நானும் உடன் வருகிறேன் என்று எம்ஜிஆரும் கிளம்பினார். நீ எங்கடா வர்ற என்று சக்கரபாணி கேட்டதற்கு, நானும் வெளியே வருகிறேன் உங்களுடன் சேர்ந்து, தனியாக போக பயமா இருக்கிறது என்று கூறினார் எம்ஜிஆர். ஏன், இதுவரை நீ தனியா போனது இல்லையா என்று அவர் கேட்க, தனியாக போய் வந்ததால் தான் பயமாக இருப்பதை தெரிந்து கொண்டேன் என்று சமாளித்துள்ளார் எம்ஜிஆர். தம்பி தன்னை தனியாக போக விட மாட்டான் என்பதை தெரிந்து கொண்டார் அண்ணன். கூட போக வேண்டும் என எம்ஜிஆர் எதற்காக பிடிவாதம் பிடிக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட அவரது அம்மாவும், சரிடா தம்பியையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே என்று சொல்ல, நான் எங்கேயும் போகலை என்று கூறி வீட்டிற்குள் போய் கட்டிலில் உட்கார்ந்து விட்டாராம் சக்கரபாணி. கொஞ்ச நேரம் கழித்து துண்டை தோலில் போடாமல் எழுந்து வாசல் பக்கம் நடந்து போனாராம் சக்கரபாணி. எம்ஜிஆரும் அவர் வெளியில் போகிறாரோ என நினைத்து பின்தொடர்ந்து சென்றால் வாசலில் இருந்த ஒரு திண்ணையில் பேசாமல் உட்கார்ந்து விட்டார் சக்கரபாணி. அவர்தான் தோளில் துண்டு போடவில்லையே, அதனால் இப்போதைக்கு வெளியே கிளம்ப மாட்டார் என நினைத்த எம்ஜிஆர் வீட்டுக்குள் வந்து விட்டார். சிறிது நேரம் கழித்து தாயார் எம்ஜிஆரிடம், அண்ணனுக்கு கொண்டு போய் இந்த காப்பியை கொடுத்துட்டு வா என்று சொல்ல, காஃபியை வாங்கி கொண்ட எம்ஜிஆர் வெளியே வந்து பார்த்தால் அங்கே சக்கரபாணி இல்லை, வீட்டுக்குள்ளும் இல்லை. அவர் எப்போதோ வெளியே கிளம்பி போய் விட்டிருந்தார் என்பது எம்ஜிஆருக்கு தெரியவில்லை. வழக்கம் போல மாலை நேரம் வீடு திரும்பினார் சக்கரபாணி. ஆனால் அவரது தோளில் துண்டு இருந்தது. உடனே எம்ஜிஆர், எங்கே போய்விட்டு வருகிறீர்கள் என கேட்க, நான் வெளியே போய்விட்டு வருகிறேன் என்று கூலாக பதில் சொல்லியுள்ளார் சக்கரபாணி. துண்டு ஏது என்று கேட்டுள்ளார் எம்ஜிஆர். என்னுடைய துண்டுதான், நான் வெளியே போவதற்கு முன் உள்ளறையிலிருந்து வாசல் பக்கமாக வரும் ஜன்னல் பக்கத்தில் இந்த துண்டை வைத்து விட்டேன். வெளியே சென்று திண்ணையில் உட்கார்ந்து நீ வீட்டிற்குள் சென்றதும் அந்த பக்கமாக போய் துண்டை எடுத்து போட்டுக்கொண்டு கிளம்பி விட்டேன். நான் உன் அண்ணன்டா, என்கிட்டேயே வா என கூறி நக்கலாக சிரித்திருக்கிறார் சக்கரபாணி. அதன் பிறகு எம்ஜிஆரை அழைத்த அம்மா, அடே, இந்த வயசு பையன்கள் சில பேர் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் செய்யும் தவறை நேருக்கு நேராக கேட்டு கண்டித்தால் அதுவே அவர்களுக்கு பயத்தை போக்கிவிடும். அதுதான் வீட்டிற்கு தெரிந்து விட்டதே என்று பயப்படாமல் அதே காரியத்தை செய்வார்கள். ஆனால் வீட்டிற்கு தெரிந்து விடுமோ என்கிற பயம் இருக்கும் வரைக்கும் தான் கொஞ்சம் ஒழுங்காக நடந்து கொள்வார்கள். அதனால் தான் நான் ரொம்ப ஓவராக திட்டாமல் உன் அண்ணனை அளவாக திட்டுகிறேன். ஆனால் நீ உன் அண்ணனை ஏதோ பாதுகாப்பதாக நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் செய்ய போக இப்போது அவனுக்கு பயம் குறைந்து விட்டது பார்த்தியா என்று தன் பங்கிற்கு அவரும் எம்ஜிஆரை கிண்டல் அடித்து விட்டு போனாராம். இது எம்ஜிஆர் தன் கைப்பட நான் ஏன் பிறந்தேன் என்கிற கட்டுரையில் எழுதிய சம்பவம்.